வணக்கம். மாலை முறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் தொகுதி சட்டசபைக்கான இடைத்தேர்தல் திடீர் ரத்து. அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ₹1000 பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம். குடும்ப அட்டை இல்லாதவர்கள் ஆதார் அட்டையை காண்பித்து பெறவும் அனுமதி. IAS, IPS தேர்வை எதிர்கொள்ள தமிழக மாணவர்களுக்கு புதிய திட்டம். மாவட்டந்தோறும் IAS அகாடமி திறக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்பு இன்று விசாரணை. அபுதாபியில் நடைபெறும் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி 4-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபாரம். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்து தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு ஜனவரி 28 இடைத்தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 3 தொடங்கியது. கஜா புயல் நிவாரணப் பணிகள் நிறைவு பெறாததால் திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். இதனிடையே இடைத்தேர்தல் தொடர்பாக திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து அரசியல் கட்சியினர் கருத்துக்கள் கொண்ட அறிக்கை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலை ரத்து செய்வதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கஜா புயல் நிவாரணப் பணிகளுக்காக திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் தகவலை இப்போது கேட்கலாம். வருகின்ற 28 திருவாரூரில் நடக்கவிருந்த இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கடந்த வருடம் 2018 டிசம்பர் 31 மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய முன்னாள் தலைவருமான மு. கருணாநிதிய சட்டமன்ற தொகுதிதான் திருவாரூர் தொகுதி. அந்த தொகுதி காலியாக உள்ள நிலையில் அதற்கு இடைத்தேர்தல் அறிவிப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களையும் அறிவித்து இருந்தன. குறிப்பாக திமுக, அமமுக அறிவித்திருந்தன. இன்றைய தினம் தமிழகத்தில் ஆளும் கட்சியான அதிமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்திய தேர்தல் ஆணையம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் திருவாரூரில் தேர்தல் நடத்துவதற்கான நடைமுறைகள் இருக்கிறதா, அங்குள்ள சூழ்நிலைகள் என்ன என்பதை ஆய்வு செய்து அதனை ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கும்படி கேட்டிருந்தது. அதன்படியாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியரும் திருவாரூர் தேர்தல் அதிகாரியுமான அவர் அங்கு உள்ள கள ஆய்வுகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவரிடம் கருத்துக்களை கேட்டு அதனை ஒரு அறிக்கையாக செய்து சமர்ப்பித்தார். அதன் அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய தினம் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக கடந்த வருடம் நவம்பர் 15 தமிழகத்தை தாக்கிய கஜா புயலால் திருவாரூர் மாவட்டமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அந்த பகுதிகளில் இன்னும் முழுமையாக நிவாரணப் பணிகள் சென்றடையாத சூழ்நிலையில் இடைத்தேர்தல் நடந்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அதே நிலையில் பொங்கல் பண்டிகை வருவதையும் சுட்டிக்காட்டி இன்னும் அந்த புயல் பாதித்த பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தல் நடந்தால் பொதுமக்கள் பெரிய சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்று தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சனத்தை முன்வைத்தனர். அதன் அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் அதிகாரிக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. திருவாரூர் இடைத்தேர்தல் நடத்தலாமா, நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது அதனை அடிப்படையாக கொண்டு அறிக்கை சமர்ப்பித்ததன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அந்த
5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூருக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்தனர். தமிழக மக்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் பெரிதாக எதிர்பார்த்தனர். அந்த நிலையில் அன்றைய தினம் தேர்தல் நடத்துவது இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தேர்தல் அறிவித்தது. அதன் அடுத்தபடியாக திருவாரூருக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்தப்படுவதாக அடுத்த ஓரிரு மாதங்கள் அறிவித்த நிலையில் அந்த தேர்தலும் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகினார். தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் பணம் இன்று முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அத்துடன் 1000 ரூபாயும் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பரிசு பொருள் விநியோகத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் 1000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இன்று முதல் வழங்கப்படவுள்ளது. ரேஷன் கார்டுகள் இல்லாதோர் ஆதார் அட்டையை காண்பித்து பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை ஆணையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் சென்னை எழிலகத்தில் விசாரணை நடத்தி வருகிறது. ஜெயலலிதாவின் உறவினர்கள் மற்றும் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணைகள் அனைத்தும் ஜனவரி மாதத்திற்குள் முடிக்க ஆறுமுகசாமி ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஆணையத்தின் கால அவகாசம் பிப்ரவரி 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுவதால் அதற்கு முன்பாகவே விசாரணையை முடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு 2வது முறையாக ஜனவரி 7ஆம் தேதி ஆணையத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி இன்று அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். இதேபோல் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜனவரி 8ஆம் தேதியும் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே ஜனவரி 9ஆம் தேதி காணொலி மூலம் விசாரிக்க ஆறுமுகசாமி ஆணையம் முடிவு செய்துள்ளது. மேலும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஜனவரி 11ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக மாணவர்கள் IAS, IPS தேர்வை எளிதில் எதிர்கொள்ள மாவட்டம் தோறும் IAS அகாடமி திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குமாரபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிப்ரவரி முதல் வாரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்படவிருப்பதாக தெரிவித்தார். ஜனவரி 21ஆம் தேதி முதல் LKG, UKG வகுப்பறைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த செங்கோட்டையன் வரும் ஆண்டு முதல் 1 மற்றும் 5ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 4 புதிய சீருடைகள் வழங்கப்படும் என்றும் கூறினார். மாணவர்களை ஒழுக்க சீலர்களாகவும் தேசபக்தி உள்ளவர்களாகவும் உருவாக்க தனியாக தொலைக்காட்சி தொடங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பள்ளிக் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. 21ஆம் தேதியன்று LKG, UKG வகுப்பறையில் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வருகின்ற ஆண்டிலே 1லிருந்து 5 வரை 6லிருந்து 8 வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு புதிய சீருடைகள் 4 சீருடைகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. கல்வியிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு, மாணவர்களை ஒழுக்க சீலாக கொண்டு வருவதற்கு, சிறந்த கல்வியாளராக உருவாக்கப்படுவதற்கு, பெற்றோரை நேசிப்பதற்கு, தேசபக்தி உள்ளவர்களாக உருவாக்குவதற்கு, அதற்காக ஒரு சேனல் ஒன்றை உருவாக்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வருகின்ற ஆண்டில் சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற IAS, IPS என்று இருக்கின்ற மாணவர்களுக்கு கற்றுத்தருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். அந்த அடிப்படையில் IAS அகாடமி என்று சொல்லப்படுகிற அதையும் உருவாக்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார். குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரி TTV தினகரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு தெரிவித்திருந்தது. அதன்படி இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் AM கான்வில்கர், அஜய் ரஸ்தோகி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. TTV தினகரன் அணியினர் பிரஷர் குக்கர் சின்னத்தை பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் இதற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு பொய்களை பரப்பும் ராகுல் பதவி விலக தயாரா என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் ரஃபேல் விமான ஒப்பந்தம் தொடர்பான விவாதத்தில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன்,
நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமே பாஜக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் HAL நிறுவனத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒப்பந்தம் வழங்கியதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்றத்தில் HAL நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட 1 லட்சம் கோடிக்கான ஆர்டர்கள் குறித்த ஆவணங்களை கண்டிப்பாக தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். ராகுல் காந்திக்கு சில மணி நேரங்களில் பதிலளித்த நிர்மலா சீதாராமன், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் 2014 முதல் 2018 ஆண்டு வரை 26,570 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையொப்பம் இட்டுள்ளதாகவும் 73,000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நிலையில் இருப்பதாகவும் விளக்கமளித்தார். இந்த விவகாரத்தில் தேசத்திடம் ராகுல் காந்தி நாடாளுமன்ற அவையில் மன்னிப்பு கேட்பாரா என்றும் பதவி விலகுவாரா எனவும் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கூறும் பொய்களுக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமனும் அருண்ஜேட்லியும் தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூறி வரும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சமீபத்தில் விளக்கமளித்தார். இதேபோல் மக்களவையில் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நடந்த விவாதத்தின்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் ஆந்திராவில் உள்ள அனந்தபுரம், கடப்பா, கர்னூல், நர்சத்பேட்டை மற்றும் திருப்பதி மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகளிடையே பிரதமர் மோடி நேற்று வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாடினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அருண்ஜேட்லி ஆகியோர் தக்க பதிலடி கொடுத்ததாகவும், ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் பொய்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் சிறப்பான பதில் அளித்ததாகவும் பாராட்டினார். ஆதார் மூலம் மத்திய அரசுக்கு 90,000 கோடி ரூபாய் பணம் சேமிப்பாக கிடைத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முகநூலில் அவர் பதிவிட்டுள்ள பதிவில், முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆதாரை அமல்படுத்துவதில் அரைமனதாக இருந்துள்ளது என்றார். ஆனால் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஆதார் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜேட்லி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசின் மானிய திட்டங்களில் பொய்யான பயனாளர்களை கண்டறிந்ததால் 90,000 கோடி ரூபாய் சேமிப்பாக கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆதார் மூலமாக கிடைத்த சேமிப்பு பணத்தில் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட மாபெரும் 3 நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் அருண்ஜேட்லி பெருமையுடன் கூறியுள்ளார். குறிப்பாக தேசிய சமூக பாதுகாப்பு நிதி உதவி திட்டங்களில் 1,93,00,000 லட்சம் பயனாளர்கள் பயனடைந்து வருவதாக அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். காங்கிரசுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் சந்திரபாபு நாயுடு 2ஆம் முறையாக NT ராமாராவின் முதுகில் குத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்தவாறு ஆந்திர மாநிலத்தின் அனந்த்பூர், கடப்பா, கர்னூல், நரசராவ்பேட்டை, திருப்பதி ஆகிய நகரங்களைச் சேர்ந்த பாஜக தொண்டர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது உரையாற்றிய அவர், NT ராமாராவ் தெலுங்கினத்தின் உண்மையான அடையாளமாக திகழ்ந்ததாக குறிப்பிட்டார். தெலுங்கினத்தாரின் நலன்களை புறக்கணித்த காங்கிரஸை NT ராமாராவ் ஒருபோதும் மன்னித்ததில்லை என்றும் தெரிவித்தார். காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்ததன் மூலம் சந்திரபாபு நாயுடு 2ஆம் முறையாக NT ராமாராவின் முதுகில் குத்திவிட்டதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் விளம்பரக் குழுவிற்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 2019 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியை பாஜக தக்க வைத்துக் கொள்ளவும் ஆட்சியை கைப்பற்றும் முனைப்புடன் காங்கிரசும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, விளம்பரக் குழு உள்ளிட்ட 17 வகையான குழுக்களின் பொறுப்பாளர்களை பாஜக தலைமை நியமனம் செய்து அறிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், விளம்பரக் குழுவிற்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் கட்சியின் பல்வேறு தேர்தல் பணிகளுக்கு மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ரவிசங்கர் பிரசாத், பியூஷ் கோயல், முக்தர் அப்பாஸ் நக்வி, நிதின் கட்கரி, சுஷ்மா ஸ்வராஜ், பிரகாஷ் ஜவ்டேகர் மற்றும் அருண் சிங் தலைமையில் மன் கி பாத் குழு உட்பட பலர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆயிரத்தி 1964க்கு பிறகு ஆசிய கோப்பை கால்பந்து தொடரில் தாய்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி முதன்முறையாக வெற்றி பெற்றுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெறும் ஆசிய கோப்பை கால்பந்தின் முதல் போட்டி இந்தியா தாய்லாந்துக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. போட்டியின் தொடக்கம் முதலே இரு அணி வீரர்களும் சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 27வது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பு கிடைத்த இந்திய அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி சாதுரியமாக செயல்பட்டு கோல் போட்டு அசத்தினார்.
இதேபோல் போட்டியின் 33வது நிமிடத்தில் தாய்லாந்து அணியும் கோல் அடித்து பதிலடி தந்தது. இரண்டாவது ஆட்டம் தொடங்கிய முதல் நிமிடத்திலேயே இந்திய அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி மீண்டும் ஒரு கோல் அடித்து அசத்தினார். தொடர்ந்து இந்திய அணி போட்டியில் தீவிரம் காட்டியதை அடுத்து 68வது நிமிடத்தில் அனிருத் தாப்பாவும் 80வது நிமிடத்தில் மற்றொரு இந்திய வீரர் ஜே லால் பேக்லுவாவும் தலா ஒரு கோல் அடித்தனர். இதனையடுத்து இந்திய அணி 4-1 என அசைக்க முடியாத முன்னிலை பெற்று வெற்றி பெற்றது. இதன் மூலம் 1964ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆசிய கோப்பை கால்பந்தில் இந்திய அணி முதன்முறையாக வெற்றியை பெற்றுள்ளது. மிகவும் தொன்மையான தமிழ்மொழி இணையதளத்திலும் கோலோச்சி வருவதாக கேரள ஆளுநர் சதாசிவம் பெருமையுடன் தெரிவித்தார். 5ஆம் ஆண்டு உலகத் தமிழர் நிறைவு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கேரள ஆளுநர் சதாசிவம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நீதிபதி வாழ்க்கை சன்னியாசி வாழ்க்கை போன்றது என்றும் எந்த பொது நிகழ்ச்சியிலும் பங்கேற்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். தமிழ், சமஸ்கிருதம், எபிரேயு, பாரசீகம் உள்ளிட்ட 8 மொழிகளும் உலகின் மூத்த மொழிகளாக அழைக்கப்படுகிறது என கூறிய அவர், தமிழ் சொல்வளம் நிறைந்தது என்பதால்தான் உலக செம்மொழிகளில் திகழும் ஒன்றாக தமிழும் திகழ்ந்து வருகிறது என சதாசிவம் குறிப்பிட்டார். 90% விழாக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீதிபதி வாழ்க்கை என்பது ஒரு சன்னியாசி வாழ்க்கை தான். என்னுடைய உறவினர்களே எனக்கு மாமாவா, பங்காளிகளா, அண்ணன் கூப்பிடுறதா, மாமன் கூப்பிடுறதா தெரியாது. முடிந்தவர்களை நான் தவிர்த்து விட்டேன். இன்று உலகில் மூத்த மொழிகளாக கருதப்படும் மொழிகள் 8: தமிழ், கிரேக்கம், சமஸ்கிருதம். உலக செம்மொழிகளில் தமிழும் திகழ்ந்து வருகிறது. தமிழகத்தில் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மகப்பேறு மையங்கள் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவு புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜையை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நெடுஞ்சாலை ஓரங்களில் 75 இடங்களில் விபத்து காய சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் சாலை விபத்துகளால் உயிரிழப்பவர்கள் 8.6% இருந்து 2.8% குறைந்திருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் நிதி உதவியுடன் தமிழகத்தில் 9 இடங்களில் தலா 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 180 கோடி ரூபாயில் தாய்மார்களுக்கான ஒப்புயர்வு மையங்கள் அமைக்கப்படவிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆக்சிடென்ட் ட்ராமா சென்டரில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய முயற்சியாக 75 இடங்களில் நம்ம உருவாக்கிய இந்த தாய் திட்டம் இன்றைக்கு விபத்து காய சிகிச்சை மையங்கள் இறப்பு விகிதத்தை வெகுவாக குறைத்திருக்குது. அதாவது 8.6 2.8 குறைச்சிட்டோம். மேலும் 4 இடங்களில் இந்த ஆண்டு நம்ம விபத்து காய சிகிச்சை மையங்கள் அமைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு மத்திய அரசு உதவியோடு மகப்பேறு பிரசவத்திற்கான தாய்மாருக்கான ஒப்புயர்வு மையங்கள் இந்த ஆண்டு 9 இடங்களிலே தலா 20 கோடி ரூபாய் மதிப்புல 180 கோடியில இந்த ஆண்டு நமக்கு நிதி ஒதுக்கம் பெற்றிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். இதனிடையே புதுக்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். தேர்தலில் போட்டியிட உள்ள நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் பிரகாஷ் ராஜ் மக்களவைத் தேர்தலில் பெங்களூரு மத்திய தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். இந்நிலையில் நண்பர் பிரகாஷ் ராஜின் அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் நிறுவனருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கமல் தனது டுவிட்டர் பக்கத்தில் நண்பர் பிரகாஷ் ராஜுக்கு அவரது அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தான் கூறியதை செயல்படுத்தியதற்கு நன்றி என்றும் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மியும் பிரகாஷ் ராஜுக்கு தனது ஆதரவை தெரிவித்து நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான கௌரி லங்கேஷ் 2017ஆம் ஆண்டு இந்துத்துவ அடிப்படைவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தை அடுத்து தென்னிந்திய மொழிகளில் மிக பிரபலமான நடிகர் பிரகாஷ் ராஜ் அரசியல் தொடர்பான கருத்துக்களை பேசி வருகிறார். நடிகர் ரஜினி, கமல் போன்றவர்கள் எல்லாம் ஜீரோக்கள் தான் என்றும் தமிழகத்தில் இனிமேல் சூப்பர் ஸ்டார் சிம்புதான் என நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். தன்னை வாழ வைத்த ஒரு இனத்தை எவ்வளவு இழிவா, யாரும் ஆளுமையுள்ள தலைவர்கள் இல்லை, யாரும் இல்லை, அதனாலதான் நான் வர்றேன், வெற்றிட இருக்கு, அதை நிரப்பலான்னு நான் வர்றேன். உண்மையிலே நீங்கள்லாம் நல்ல ஆண்மகனா இருந்த விஜயகாந்த சொல்லு. அவன் கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது வந்தான். அவன் ஆண்மகன்.
இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்தெல்லாம் பேசக்கூடாது. நீங்க எல்லாம் ஹீரோக்கள் கிடையாது, ஜீரோக்கள். நீங்க பேசக்கூடாது. என் தம்பி ஒருத்தருக்கான் விஜய், சர்க்கார் படத்துல பேசுனா ஆமா பேசுனேன்னு சொல்லணும்ல. அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பற்று கொண்டவன். முதல்வர் அவர்களை சென்று உண்மையிலே நீ என் தம்பிய குஜராத்தில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த 90க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு பிரம்மாண்ட முறையில் திருமணம் நடைபெற்றது. குஜராத் மாநிலம் சூரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பெற்றோர் இன்றி தவிக்கும் 92 இஸ்லாமிய பெண்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். திருமணத்தையொட்டி மணமகள் அனைவரும் சிவப்பு நிற உடை மற்றும் ஆபரணங்கள் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் ஜொலித்தனர். இதனையடுத்து 92 ஜோடிகளுக்கு பிரம்மாண்ட முறையில் இலவசமாக திருமணம் நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இந்தியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 200, 500, 2000 ரூபாய் நோட்டுகள் நேபாளத்தில் செல்லும் என்று அறிவிக்குமாறு இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்பு ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதன்படி நேபாள குடிமக்கள் இந்தியாவின் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை 25,000 ரூபாய் மதிப்பிற்குள் தான் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் நேபாளத்தில் புதிய ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்துவது குறித்து எந்த அறிவிப்பும் ரிசர்வ் வங்கி வெளியிடவில்லை. இதனால் இந்தியாவின் 200, 500, 2000 ரூபாய் நோட்டுகள் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடையை நீக்க வசதியாக அந்த ரூபாய் நோட்டுகள் நேபாளத்தில் செல்லும் என்று அறிவிக்குமாறு நேபாளத்தின் மத்திய வங்கியான நேபாள் ராஷ்டிர வங்கி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோன்று செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் 4,80,00,000 ரூபாயை மாற்றித் தருமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்துள்ள காரைக்காலில் ஆள் வைத்து மாமனார் வீட்டிலேயே கொள்ளையடித்த மருமகனை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலைச் சேர்ந்த ராமநாதன் என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் தனது மறைந்த நண்பர் ஆனந்தன் என்பவர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். 2 தினங்களுக்கு முன் நண்பரின் வீட்டுக்கு சென்ற ராமநாதன் அங்கிருந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென வீட்டுக்குள் நுழைந்த மர்ம கும்பல் ராமநாதனை அறைக்குள் தள்ளிவிட்டு அவரிடமிருந்த வைர மோதிரம், செயின் உள்ளிட்ட நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றது. போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் ராமநாதனிடம் கொள்ளையடித்தவர்கள் அவரது நண்பரின் மருமகன் தினேஷ் என்பவரும் அவரது கூட்டாளிகளும் என தெரியவந்தது. மேலும் மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வரும் ராமநாதனிடம் தினேஷ் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்தது விசாரணையில் வெளியானது. இச்சம்பவம் தொடர்பாக தினேஷும் அவரது நண்பர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக இருக்கும் மேலும் 3 போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோல் தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் கிரிஜா என்பவர் தனது மகனுடன் தனியாக வசித்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு பணிக்கு மகன் சென்றுவிட்டதால் கிரிஜா வீட்டை பூட்டிவிட்டு தனது உறவினர் வீட்டுக்கு சென்றார். மறுநாள் காலை வீட்டுக்கு வந்து பார்த்த கிரிஜா கதவின் பூட்டு உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளை மர்ம நபர்கள் அள்ளி சென்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இச்சம்பவம் குறித்து சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் சென்னை நங்கநல்லூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த மூதாட்டியிடம் 9 சவர நகையை பறித்து சென்ற இருவரில் ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். நேற்று மற்றொருவரையும் போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்குள்ள ஆதியூர் ஊராட்சியில் குடிநீர் விநியோகம் முறையாக வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தியடைந்த ஆதியூரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலையில் திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருப்பத்தூரிலிருந்து சேலம் செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்படும் என அதிகாரிகள் அளித்த உறுதிமொழியை ஏற்று மறியல் போராட்டத்தை பெண்கள் கைவிட்டனர். எங்க வீட்டான 3 போர் பைப் இருக்கு. 3 போர் பைப்பும் அந்த தண்ணியே வரல. எங்க தெருவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி வந்து 8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப தண்ணிக்குன்னு போனோம்னா 3 தெருவு தாண்டி தான் நம்ம போய் எடுத்துனோம். அதெல்லாம் காலையில வேலைக்கு போனோம்னா கூட வேலைக்கு போக முடியல சீக்கிரமா. அதனால தண்ணினால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு தயவு செஞ்சு